ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது கல்கல்ஸ். அந்த கல்கல்ஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மைதா மாவு 1 கப், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, சர்க்கரை 1/2 கப், வெண்ணிலா எசன்ஸ் சில துளிகள், எண்ணெய் பொரிப்பதற்கு. கல்கல்ஸுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அடுப்பில் போட்டுடுறேன் முதல்ல, அப்புறம் மாவு பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த ஆப்ப சோடா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு சிட்டிகை உப்பு. ஆப்ப சோடாங்கிறது 1/4 ஸ்பூன் இருக்கட்டும். இது வந்து இந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக உப்பு ஜஸ்ட் ஒரு சிட்டிகை போட்டுக்கிறோம் அதில். அடுத்தது வெண்ணெய். இது வந்து இதில் சேர்த்து பிசைஞ்சிடலாம். இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த மைதாவை அதில் கொட்டிடலாம். இந்த வெண்ணெயும் மைதாவும் ப்ரெட்டு தூள் மாதிரி அப்படி லேசாக ஒன்று நல்லா பைண்டாகி ஒரு ப்ரெட் தூள் எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம தண்ணி தெளிக்கணும். அது வரைக்கும் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு கலந்து விடணும். இந்த வெண்ணெய்க்கு பதிலாக நாங்கள் என்ன போட்டுக்கலான்னு கேட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து இந்த வனஸ்பதி இருக்குது இல்லையா, அதுவும் சேர்க்கலாம் நீங்கள். பட் வனஸ்பதியோட கூட வெண்ணெய் உங்களுக்கு ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். வெண்ணெய் அல்லது நெய் அல்லது வனஸ்பதி, இதில் எது வேணால் இந்த 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூனுங்கிற விகிதத்தில் சேர்த்திங்கன்னா நல்லா வரும். இப்போ இதில் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ப்ரெட் தூள் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா எல்லாத்தோடையும் சேர்ந்துருச்சு. பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வித்தியாசங்களில் பண்ணுவோம். சில பேர் வந்து இதில் பொடிச்ச சர்க்கரை இருக்குது இல்லையா, அந்த பொடிச்ச சர்க்கரையை கூட இதுலேயே கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணுவாங்க. இப்போ நம்ம தீ கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது என்ன காயத்துக்குள்ளார அந்த பொடிச்ச சர்க்கரையை சேர்க்குறது ஒரு விதத்தில் நல்லாயிருக்கும். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் செவந்து போயிடும். அந்த சர்க்கரை சேர்க்கறதுனால சீக்கிரம் செவந்து போயிடும். ஸோ இது வந்து அவரோட விருப்பத்தை, செவந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சி இதோட பைண்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரையை வந்து மாவுலேயே பிசைஞ்சிக்கலாம். ஆனால் பொடி பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். நம்ம அந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சிட்டிகை உப்பு, அப்புறம் ஆப்ப சோடா, வெண்ணெய் 3 நல்லா குழச்சிட்டு மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளித்து இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிட்டோம். பொதுவாக மைதா மாவில் பார்த்திங்கன்னா ஒரு இழுவத்தன்மை இருக்கும். இப்படி இழுத்திங்கன்னா இழுக்க வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. என்ன காரணம்? நம்ம போட்டிருக்க வெண்ணெய் அதனால. ஸோ வெண்ணெயும் இந்த ஆப்ப சோடாவும் சேர்க்கும்போது இந்த மாவை வந்து ஒரு சாஃப்டன் பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி தான், இதில் நீங்கள் வனஸ்பதியோ அல்லது நெய்யோ 2த்துல ஏதாவது சேர்த்துக்கணும். அப்படி எண்ணெய் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா அது காரத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும், இனிப்புக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம அதில் வந்து வெண்ணெய், வனஸ்பதி அல்லது நெய் 3த்துல எது வேணால் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது நம்ம பார்த்தது இப்போ வெண்ணெய் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாவை வந்து என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம சின்ன உருண்டைகளை உருட்டிடலாம். அந்த ரொம்ப சின்ன சைஸாக நம்ம உருட்டும் போது என்னாகும், சீக்கிரம் வெந்து வந்துடும். உங்களுக்கு வேகத்துக்கான நேரம் கம்மியாகும். ஸோ சின்னதாக நம்ம உருட்டிக்கலாம். அப்புறம் கலர்ஸ். இதில் கலர் போடணும்னு நினைக்கிறவங்க மாவை மொத்தமாக பிசைஞ்சிட்டு சின்ன பகுதியாக பிரித்து எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலர் பவுடரை போட்டு அதோடு கூட நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விதவிதமாக கலர்களில் பண்ணலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த சீஸ் துருவி இருக்குது இல்லையா, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சீஸ் வச்சு சீஸ் துருவோம். அந்த சீஸ் துருவலுக்குன்னே தனியாக சின்னதாக இந்த மாதிரி ஒரு துருவல் கிடைக்கிது. இது வந்து ஹேண்டில் வச்சு நீளமாகவும் இருக்குது, இந்த மாதிரி சின்னதாகவும் இருக்கும். இந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் அதை தேய்ச்சி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆக்சுவலாக இந்த கல்கல்ஸு நம்ம வந்து ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா இதை சங்கு சீடைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை உருட்டி தேய்க்கிற போது அது சங்கு மாதிரி திரண்டுக்கிட்டு வரும். நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் வித்தியாசமாக கொஞ்சம் செஞ்சு காமிச்சிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நான் கோடாக போட்டு ஒரு சின்ன மணை வச்சுருந்தேன். அதில் வந்து தேய்ச்சி பண்ணினேன். ஸோ அது ஒரு டிசைன். அதில் வந்து கோடாக விழும். இந்த கோடும் விழணும். இந்த மாதிரி இதில் வந்து சரி லேசாக புள்ளியாக விழும். அந்த கோடு விழுகிற டிசைன் வந்து ஒருவேளை இந்த மணை இல்லைன்னு வச்சுக்கோங்க, சின்ன சீப்பு இருக்கு இல்லையா, புது சீப்பாக வாங்கி அந்த சீப்பில் ஒரு பகுதியில் இந்த மெல்லிய இது தலை சீவுற இடத்துல இந்த மெல்லிசாக இருக்கும் இல்லையா பல்,
அந்த பக்கம் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி மெல்லுசாக வரும், அழகாக கோடு கோடாக வரும். அல்லது வீட்டில் ஃபோர்க் இருக்கும் இல்லையா, ஃபோர்க்கு பின்னாடியும் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அதுவும் வரும். இது இல்லாமல் ப்ளெயினாகவும் நீங்கள் எதுவுமே இல்லை சும்மா வச்சு உருட்டணுன்னு ப்ளெயினாக உருட்டலாம். இன்றைக்கி இதில் வந்து வித்தியாசமான ஒரு டிசைன் தெரியும், நம்ம பண்ணும்போது பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் லேசாக எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று தொட்டுக்கலாம். இதுக்கு இப்போ இதில் நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் அந்த டிசைனு. இப்போ இந்த பக்கம் நான் பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் வந்து எதிர்பக்கமாக பண்ணணுன்னாலும் பார்த்திங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் வித்தியாசமான டிசைனோட வரும். இது மேலே வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த துவாரம் சீவிர பக்கம் வச்சிடணும் அப்படின்னா கொஞ்சம் புள்ளி புள்ளியாக மேலே வந்து அந்த எழும்பி வரும் அந்த மாவு. அது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிசைன் மட்டும் வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருட்டினதெல்லாம் இந்த மாதிரி சங்கு மாதிரி திரட்டிட்டோம். எண்ணெயை முதல்லையே நம்ம காய வச்சுருந்தோம். இப்போ அதில் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ போட்டோன்னே மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது மெதுவாக எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இது வந்து நீங்கள் பயப்படாமல் இந்த மாதிரி தள்ளலாம். ஏன்னா மைதா மாவு அது போட்ட உடனே உள்ளே பிரிஞ்சிடும், இது ஒட்டாது. அதனால் தாராளமாக மெதுவாக நீங்கள் இது உள்ளே தள்ளிடலாம். இப்படியே பரப்பி விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும், ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாது, இது நல்லா அழகாக வெந்து வந்துடும். நல்லா சத்தம் அடங்கி நல்லா வெந்துடணும். அந்த சலன்னு இருக்கிற அந்த சத்தம் இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த டிசைன் அழகாக தெரியுது பாருங்கள். இது நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், ப்ரொவைடட் கலர் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் பரவாயில்ல, மைதாவில் பண்ணுறது தான் வழக்கம். நீங்கள் அவங்களோட இஷ்டம். இதில் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கும்போது வெந்துட்டுருக்க நேரத்தில் இதில் ஒரு வேளை நீங்கள் வந்து சரி உப்பு கலந்து பண்ணணும், எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இனிப்பு வேணாம்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைதா மாவில் நம்ம இது இப்போ கலக்கிறது எல்லாம் கலந்துருங்க. உப்பு, சோடா, வெண்ணெய், மைதா எல்லாம் நம்ம கலந்த மாதிரி கலந்துருங்க. கூடவே அதில் கொஞ்சம் பொடியை நறுக்குன கொத்தமல்லி போட்டுக்கலாம். அல்லது கொத்தமல்லி, பச்சை மிளகாயை நல்லா அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை இதில் ஊற்றி உப்பை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கங்க, தேவையான அளவு போட்டுக்கங்க. நம்ம இப்போ சக்கரைங்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கோம், ஒரு சிட்டிகை. அதே நீங்கள் வந்து கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு அந்த தண்ணியை தெளித்து நீங்கள் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி உருட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விதவிதமாக இதில் பண்ணலாம். இந்த கல்கல்ஸ் இனிப்புன்னு கிடையாது, நம்ம காரமும் பண்ணலாம். அதில் இது நல்ல அந்த சலசலப்பை அடங்கி நல்ல தெளிவாக தெரியுது பாருங்கள். முதல்ல போட்ட போது ரொம்ப தெரியல, இப்போ வேக தெளிவாக தெரியுது. இந்த சலங்கிற சத்தம் அடங்கி அதுக்கப்புறம் எடுக்கணும். ஒருவேளை தீ அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் மீடியம், அதாவது முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, தீயை குறைச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு, ஒரு 90% அடங்கிருச்சு. இது வந்து இப்போ எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அந்த குமிழ்கள் தெரியுது, அதாவது இந்த பபிள்ஸ் தெரியுது. இது வந்து என்னாகும், நம்ம எடுத்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த சூட்டுலேயே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்துடும். ஸோ அதுக்குன்னு ரொம்ப அந்த குமிழ்கள் அந்த பபிள்ஸ் இருக்கும்போது எடுத்துடக்கூடாது. இந்த பாருங்கள், அந்த சலசலப்பு சத்தம் நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா 2 தடவை பெரட்டி விட்டுட்டு எடுத்துருங்க. தீ அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா தீயை மிதமாக்கிக்கோங்க, ரொம்ப குறைச்சிடாதீங்க. இதை நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம வெந்து எடுத்து வச்சிட்டோம். இது நல்லா அப்படியே அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி அந்த ஈரத்தன்மை போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தை போட்டுட்டு இது கிளறதை பார்க்கணும். சர்க்கரை வந்து பாத்திரத்தை போட்டிருக்கேன், அடுப்பில் போட்டு சர்க்கரை. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி. நான் 1 கப்புக்கு 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை கொடுத்துருக்கோம். அதாவது 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் சர்க்கரை தாராளமாக போதும். அதுக்கு உங்களுக்கு அதுக்கு தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே வைங்க.
ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் இந்த பதம் வர்றதுக்கு. இதில் 2 விதமாக நீங்கள் வந்து பாகு பதம் வச்சுக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா அரைக்கம்பி பதம், அது மேலே பார்த்திங்கன்னா பூக்காமல் கிளாஸியாக தெரியும், அது ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும். அதுவே உங்களுக்கு வந்து நல்ல பூத்த பதம் அப்படின்னா நல்ல மேலே வந்து ஒரு ஒயிட் கோட்டிங்கே தெரியும். ஸோ 2 விதத்தில் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அரைக்கம்பி பதத்தை தாண்டினது ஒரு கம்பி பதம் தாண்டி மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸும்பாங்க, நிறைய 2 கம்பி 4 கம்பிலாம் வரும். அதை தாண்டின பதம் தான் இந்த பூத்த பதம். அந்த நேரத்தில் இதை கொட்டி அடுப்பில் வச்சு நல்லா கிளறிட்டு விட்டுட்டிங்கன்னா டக்குன்னு 2 நிமிஷத்தில் வந்து ஒரு 20 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா இது நல்லா பூத்து போய் அப்படியே பல உதிர்ந்துடும். அந்த மாதிரி பதமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது அரைக்கம்பி பதம். இது வந்து உங்களுக்கு ஆற மேலே வந்து கண்ணாடி மாதிரி போத்துக்கிட்டு நிற்கும். நான் தீ கொஞ்சம் மிதமாக வச்சுருக்கேன், ரொம்ப அதிகமாக வைக்கல, ரொம்ப கம்மியாக வைக்கல, ஏன்னா நம்ம போட்டிருக்க சக்கரை கம்மி. தீ குறைச்சி வச்சுட்டு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும் இது நல்லா அரைக்கம்பி பதம். இதை தாண்டி கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இது சரியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் வந்து இதை கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸு, 2 ட்ராப்ஸ், அவ்வளோதான் வெண்ணிலா எசன்ஸு. இதை போட்டுட்டு இதை பொரிச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுருங்க. இது இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஒரு நல்ல கோட்டிங் கிடைக்கும். இது ஆறினோடனையும் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும் தெரியும், மேலே அப்படியே கண்ணாடி மாதிரி. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் கொட்டினோம்னா கரெக்டாக உங்களுக்கு நல்ல பரவாயில்ல ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி நிற்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஊற்றுக்கிட்டு வருது. அது மேலே ஜீராவையும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இழுத்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ ஜீரா இல்லை அதில் ரொம்ப. இப்போ நம்ம கொட்டி ஆற விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த வெண்ணிலா ஃப்ளேவரே இது ஒரு மாதிரி எக்ஸலண்ட்டாக நல்லாயிருக்கும். ஏலக்காய், இது என்னோடய ஒப்பீனியன், இது ஒரு சின்ன அபிப்பிராயம். ஏலக்காய் இதெல்லாம் போடுறத கூட இந்த கல்கல்ஸுக்கு வெண்ணிலா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ப்ளசன்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இப்படி இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே பலன்னு உதிர்ந்துக்கிட்டு மேலே கண்ணாடி மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்க வித்தியாசமாக. இதே நீங்கள் கலராக போடுற போதும் ஒரு சின்ன டிப்புன்னு சொல்லணுன்னா, கலராக நம்ம வந்து விதவிதமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கலராக பண்ணும்போது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அரைக்கம்பி பதத்தில் நீங்கள் பாகு வச்சிங்கன்னா அந்த கலர் அழகாக தெரியும். நீங்கள் அந்த கடைசி பூத்த பதம் வைக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் அடிபட்டு போகும். மேலே கலர் வந்து அந்த வெள்ளையாக தான் தெரியுமே தவிர கலர் ரொம்ப அப்பீலிங்காக இருக்காது. பட் அந்த கலர்லாம் போடும்போது இந்த பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டிங்கன்னா சரி. இப்போ பாருங்கள் ஆற ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகுது பாருங்கள். இது வந்து ஒரு முதல்லாம் பளபளன்னு இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா அந்த பளபளப்பு வந்து லேசாக வாங்கி கொஞ்சம் அதோட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்வீட்டு, நல்ல இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல டெக்ஸ்சரும் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிறிஸ்பும் பார்த்திங்கன்னா ஒரே அப்படியே வேகமாக கிடைக்க முறுக்கெல்லாம் கிடைக்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு கிறிஸ்ப்னஸ் இல்லாமல் சாஃப்ட் கிறிஸ்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வாய்க்கு எதமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நேரில் எல்லாருமே நிச்சயமாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி, அதுவும் கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம இப்போ கல்கர் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி. இந்த கருப்பட்டி தேங்காய் பர்ஃபிக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் 1 கப், கருப்பட்டி நன்கு பொடித்தது 3/4 கப், பொடியாக நறுக்கிய முந்திரி சிறிதளவு, நெய் 2 டீஸ்பூன். கருப்பட்டி தேங்காய் பர்ஃபிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. நான் கருப்பட்டி என்ன பண்ணேன், பொடி பண்ணிவிட்டு நல்லா அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கரையை விட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ரெடியாக வச்சுட்டேன். ஏன்னா அதில் நிறைய மண் கல் எல்லாம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வெல்லம்லாம் சீக்கிரம் உருகிடும். நான் கருப்பட்டி உருகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் நிதானமாக உட்காந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நிதானமாக உட்காந்து நம்ம அதை கரைச்சி அந்த அடுப்பில் வச்சு அதை கரைக்க அது மெதுவாக கரைஞ்சி உருகினதுக்கப்புறமா ஒரு 10-20 செகண்ட் விட்டுட்டு வடிகட்டினீங்கன்னா அந்த மண் கல் எல்லாம் சரி அதோடு வந்து தங்கிடும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை போட்டிருக்கோம். வடிகட்டின கருப்பட்டி அதில் ஊற்றிடுறேன்.
இது இப்போ அளக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவலை நல்லா அழுத்தி அளந்துட்டிங்க 1 கப்பு அப்படின்னா 1 கப் அளவுக்கு கருப்பட்டி சமமாக எடுத்துக்கோங்க. பூவாக லேசாக அப்படி ரொம்ப அழுத்தாமல் மேலோடு அளந்தீங்க அப்படின்னா அந்த 1 கப்புக்கு 3/4 கப்பு கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு அதிகமாக கூடி போயிடும், அப்புறம் இனிப்பு ரொம்ப அதிகமாகிடும். அதனால் நம்ம அது இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டிங்க கரெக்டாக. அழுத்தி அளந்தால் 1 கப்புக்கு 1 கப்பு, நல்ல பூவாக அளந்திங்கன்னா 1 கப்புக்கு 3/4 கப்பு. இப்போ இதில் நம்ம வந்து தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொட்டிடலாம். இது வந்து நம்ம தீ மிதமாக வச்சு குறைச்சி நிதானமாக நல்லா கிளறலாம். இது கடையில் இந்த பக்கம் ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு அந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய், இதையும் ஒரு பக்கம் கிளறிட்டே இருந்தோம்னா அது தண்ணி வற்றி சுருண்டு வர நேரத்துக்கு சரியாக இருக்கும். முந்திரி பருப்பை போட்டுடலாம். நான் ஒரு ட்ரேயில் லேசாக நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் முந்திரி பருப்பை வறுத்து கொட்டிடலாம். இது ரொம்ப அப்படியே கலர் மாறாமல் கூடின மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துடலாம். இதை வந்து இந்த ட்ரேயில் கொட்டி வச்சிடலாம். இது ஒரு பரவலாக வச்சுடுங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பு உதிர்ந்து போயிடும், நிறைய உதிர்ந்துடும். நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிறதும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ உதிர்ந்தும் போயிடும். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போட்டோங்கிறதுக்காக அது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோங்கிறது இல்லை. மேலே தூவும் போது நம்மளால் அழுத்தி விடவும் முடியறதில்ல. அதனால் அழுத்தி விடுறதுக்குள்ளே அது செட் ஆகணும். அதனால் நம்ம அது கீழே போட்டுட்டு மேலே இதை கொட்டி நம்ம லேசாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுட்டு கட் பண்ணி, ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 1/2 மணி நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஒரு துண்டை மட்டும் பேத்து எடுத்துட்டோன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக பேத்து எடுக்க வந்துடும். நல்லா அப்படியே சேர்ந்து வருது பாருங்கள். தண்ணியெல்லாம் அந்த பாகெல்லாம் வற்றிக்கிட்டு இதோடு சேர்ந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரணும். நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தூக்கி பிளேட்டில் கொட்டுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம கருப்பட்டி தேங்காய் பர்ஃபிக்கு கருப்பட்டியை முதல்ல பொடி பண்ணி கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அதோட தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறிட்டுக்கோம். சேர்ந்து வந்த உடனே இறக்கி கொட்ட வேண்டியது தான். அதுக்கிடையில் ஒரு ட்ரேயில் முந்திரி பருப்பை வறுத்து லேசாக நெய் தடவை ட்ரேயில் நான் கொட்டி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு வந்து நல்லா மேலே அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்கிறதுனால இதில் கொட்டி கலக்கிறத விட மேலே நல்லா இருக்குங்கிறதுனால மேலோட கொட்டுவோன்னு சொல்லி கொட்டி வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணும்போது திருப்பினீங்கன்னா கரெக்டாக அந்த மேலே தெரியும். இது நமக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நல்லா பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிட்டு சேர்ந்து வந்திருக்கு. இது நல்லா அப்படி எடுத்து பார்க்கணுன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இன்னொரு கரண்டியை போட்டு இந்த பெரட்டும் போது பார்த்திங்கன்னா தெரியும், லேசாக வெள்ளையாக மேலே ஒரு கோட்டிங் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம், சரியாக இருக்கும் உங்களுக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது மேலே
இப்போ இந்த கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதில் நீங்கள் கட் பண்ணி துண்டுகள் போட்டு உங்களோட விருப்பமான வடிவத்தில் துண்டு போடலாம். ஒரு டைமண்டாகவும் இருக்கலாம், சதுரமாகவும் இருக்கலாம். யோசிக்கலாம் எல்லோரும் ஏன் இதில் வந்து ஏலக்காய்லாம் போடலாம். இதில் ஏலக்காய் இதெல்லாம் போடலாம். வெண்ணிலா எசன்ஸ் கூட, ஆக்சுவலாக வெண்ணிலா எசன்ஸ் கூட இதில் போடலாம். ஆனால் ஒன்று இந்த கருப்பட்டியோட ஃப்ளேவர் அதில் டாமினேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கருப்பட்டியோட வாசனை, இயல்பான அந்த இயற்கையான அந்த வாசனையோட இந்த தேங்காவோட ருசியும் சேரும்போது ரொம்ப அலாதியாக இருக்கும். அதனால் அந்த கருப்பட்டியோட வாசனையோடய நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். விருப்பப்பட்டவங்க ஏலக்காய் தூளோ அல்லது வெண்ணிலா எசன்ஸோ எது வேணால் போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் பர்ஃபி மாதிரி இருக்கும். ஸோ எப்போது நம்ம இந்த சர்க்கரை இதெல்லாம் நாடி போகிறத விட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது, அதாவது நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு, இந்த மாதிரி கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாம் சேர்க்குற போது இன்னுமே உடம்புக்கு ஹெல்த்தியானது. கிட்டத்தட்ட நம்மளோட முன்னோர்களோட காலத்துக்கு நம்ம திரும்ப போய்கிட்டுருக்கோம். ஏன்னா நல்ல விஷயங்களை அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போன விஷயங்கள் நடுவில் சில வருடங்கள் விட்டுருந்தோம். இப்போ திரும்ப அதனோட மகிமையெல்லாம் தெரிஞ்சு நம்ம திரும்ப அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், அதாவது எதிர்கால சந்ததியினருக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நல்ல ஒரு வலுவான உடலோட ஆரோக்கியத்தோடு அவங்க நல்லாவே இருப்பாங்க. ஸோ இதை நம்மளுமே ஆக்சுவலாக இதை செய்ய நம்மளுமே நல்லா இருப்போம். ஸோ நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா, இந்த கருப்பட்டி சேர்த்து பண்ண இந்த தேங்காய் பர்ஃபி ஒரு நல்ல விஷயம். ஒரு சந்தோஷத்தோட இன்னும் ஒரு நல்ல விஷயமும் சேருது இல்லையா? இப்போ பார்த்த இந்த கல்கல்ஸுக்கும் கருப்பட்டி தேங்காய் பர்ஃபிக்கும் ஒரு சின்ன ரீகேப். இப்போ இந்த கல்கல்ஸுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் சிட்டிகை உப்பு, ஆப்பசோடா, வெண்ணெய் மூணுத்தையும் சேர்த்து நல்லா குழச்சிட்டு மைதா மாவையும் சேர்த்து அதோட கூட நல்ல பிரெட் க்ரம்ஸ் மாதிரி பெசரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து அதை நல்லா கெட்டியாக மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வேணுங்கிற வடிவத்தில் வச்சு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் காய வச்சிட்ருக்க எண்ணெயில் அதை போட்டு நிதானமாக முறுமுறுப்பாக பொரித்து எடுத்தோம் அப்படின்னா அது ரெடி. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி அரைக்கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் விட்டு இப்போ பொரிச்சு வச்சுருக்க கல்கல்ஸ் அதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்தோம் அப்படின்னா கல்கல்ஸ் தயார். அடுத்தது இந்த கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி. ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி போட்டு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டி கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி வச்சு திரும்ப அந்த பாகை கொதிக்க விட்டு அதில் தேங்காய் துருவலை போட்டு நல்லா பதம் வர வரைக்கும் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு நெய் தடவின தட்டில் கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பையும் அது மேலே தூவிட்டு இதை கிளறி வச்சுருக்க தேங்காய் பர்ஃபியை தூக்கி அதில் கொட்டி நிறவி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் துண்டுகள் போட்டோம் அப்படின்னா கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி தயார். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகிற மாதிரி அவங்களோட விருப்பமான, அது இப்போதைய விருப்பமான அந்த சர்க்கரையை சேர்த்து பண்ணுற கல்கல்ஸ் ஆகட்டும், கருப்பட்டி சேர்ந்து பண்ணுற தேங்காய் பர்ஃபி ஆகட்டும், இது நிச்சயமாக அவங்கள வசீகரிக்கும். செஞ்சும் பாருங்கள், சுவைச்சும் பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.